மலையுச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்த மனுக்கள் மீது தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கின்றன நீதிபதிகள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். திருப்பரங்குன்றம் மலைப்பகுதியில் புதிதாக ஒரு இடத்தில் தீபம் ஏற்றுவதற்கு சென்னை நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்த உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு அரசு, மாவட்ட நிர்வாகம் மற்றும் தர்கா உள்ளிட்ட சார்பில் பல்வேறு மேல்முறையீட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. இந்த மனுக்கள் மீதான விசாரணை சென்னை நீதிமன்ற மதுரை கிளை 7 நீதிபதிகள் அடங்கிய அமர்வு, அதாவது நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வில் தொடர்ச்சியாக 5 நாட்கள் நடைபெற்ற நிலையில் கடந்த 18ஆம் தேதி, அதாவது டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி இந்த மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது நீதிபதிகள் தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். நீதிபதிகள் ஜி. ஜெயச்சந்திரன், கே. ராமகிருஷ்ணன் அமர்வு தற்பொழுது தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த வழக்கினுடைய மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான தீர்ப்பு என்பது தெரிய வரும். இந்த தீர்ப்பை வாசிப்பதற்காக சற்று நேரத்திற்கு முன்பாக நீதிமன்ற அறைக்கு வந்த நீதிபதிகள் தற்பொழுது அந்த தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். முதலில் ஆபரேட்டிவ் போர்ஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய தீர்ப்பினுடைய முக்கிய சாராம்சம் மட்டும் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டு பின்னர் விரிவான உத்தரவு நகல் பதிவேற்றம் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்துதான் இந்த தீர்ப்பினுடைய முழு விவரம் தெரிய வரும். இந்த நிலையில் இந்த மேல்முறையீட்டு மனுக்களினுடைய நிலை என்ன என்பது தொடர்பாக இன்னும் சற்று நேரத்தில் தகவல் வெளிவர இருக்கிறது. இதற்காக நீதிபதிகள் நீதிமன்ற அறைக்கு வந்து தற்பொழுது தீர்ப்பை வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த வழக்குகளினுடைய தீர்ப்பு என்னவென்று நமக்கு தெரிய வர இருக்கிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கின்றன நீதிபதிகள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பானது வாசிக்கப்பட தொடங்கியிருக்கிறது. நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். கடந்த 18ஆம் தேதி அனைத்து தரப்பு வாதங்களும் முடிந்த நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி உத்தரவை எதிர்த்த மனுக்கள் மீது திருப்பரங்குன்றம் வழக்கில் 2 நீதிபதிகள் அமர்வில் தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் இன்று தீர்ப்பை வாசிக்க தொடங்கியிருக்கின்றன நீதிபதிகள். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் ஆகியோர் தீர்ப்பை வாசித்து வருகின்றனர். பொது அமைதி பாதிக்கும் என்ற அரசு தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என நீதிபதிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொது அமைதி பாதிக்கும் என்ற அரசு தரப்பின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றனர். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவுக்கு எதிரான மேல்முறையீட்டு வழக்கில் தற்போது தீர்ப்பானது வாசிக்கப்பட்டு வருகிறது. மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். சுபா, வணக்கம். மதுரை திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு மீதான உத்தரவை 2 நீதிபதிகள் அமர்வு இன்று விசாரித்து அந்த இறுதி தீர்ப்பு என்பது வழங்கப்படுகின்றது. எனவே நாடு முழுவதுமே இது ஒரு முக்கிய கவனிப்பாக மாறி இருக்கின்றது. இது வெறும் மதுரையை சுற்றிய ஒரு பிரச்சனையாக இருந்து பிறகு தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்ட ஒரு பிரச்சனையாக மாறி இன்று நாடு முழுவதும் பல்வேறு அமைப்புகளும் பலதரப்பட்ட மாநிலங்களை சார்ந்த மக்களும் கவனிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக மாறி இருக்கின்றது. திருப்பரங்குன்றம் மலை தர்காவில் நாளைய தினம் சந்தனக்கூடு உருஸ் திருவிழா நடக்கிறது. இதில் ஆடு, கோழி பலியிடக்கூடாது எனவும் விழாவில் 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்பன உள்ளிட்ட சில நிபந்தனைகளை விதித்து தனி நீதிபதி எஸ். ஸ்ரீமதி ஜனவரி 2ஆம் தேதி ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தார். இந்த நிலையில்தான் தர்கா நிர்வாகம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் பிரபு ராஜதுரை ஜெயச்சந்திரன் மற்றும் கே. ராமகிருஷ்ணன் அமர்விலே நேற்றைய தினம் அவர்கள் முறையிட்டிருந்தார்கள். அதாவது சந்தனக்கூடு விழாவில் அதிகம் பேர் பங்கேற்பது வழக்கம் எனவும்
50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என கட்டுப்பாடு விதிப்பது ஏற்புடையது அல்ல எனவும் கோரிக்கை வைத்திருந்தார்கள். தொடர்ந்து தங்கள் தரப்பில் போதிய விளக்கமளிக்க தனி நீதிபதி வாய்ப்பளிக்கவில்லை என்றும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. 50 பேர் மட்டுமே பங்கேற்க வேண்டும் என்ற நிபந்தனையை ரத்து செய்ய தாக்கல் செய்திருக்கக்கூடிய மேல்முறையீட்டு மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார்கள். அதைத் தொடர்ந்து நீதிபதிகள் அவசர வழக்காக விசாரிக்க வாய்ப்பில்லை எனவும், ஆடு கோழி பலியிடக்கூடிய விவகாரம் தொடர்பான வழக்கில் ஏற்கனவே 3 நீதிபதிகள் அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது எனவும் மேற்கோள் காட்டி அவர்கள் பேசியிருந்தார்கள். தற்போது தர்கா தரப்பில் கோரப்படும் நிவாரணம் தொடர்பாக அந்த தீபத்தூண் வழக்கிலே விவாதிக்கப்பட்டுள்ளது எனவும், அதில் இன்றைய தினம் இந்த அமர்வு உத்தரவு பிறப்பிக்க இருக்கிறது என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.